இலங்கையிலேயே உயரமான ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ஃபோன் எடுங்கக்கா. என்னதான் சரியா ஃபோன் சரியான காட்டுகளை நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன ஆபத்து கூட நடக்கலாம். பின்னாடி ஒரு ஆபத்து ஓடிடுது, பயமாக இருக்கு. 291 மீட்டர் MSL. என்னைய விடுங்கோன்னு அழுது ஒன்றா போகுது. இந்த ஒரு ஆளுக்கு 150 ரூபா, அப்படி 4 தாங்க பாப்போம். நாசம் ஷிட் எடுத்து பக்கெட்டுக்கு கொண்டு நாசமாக போச்சு. வெடிச்சிட்டு கேருங்க பாப்போம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். அதாவது மக்களே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையின் உயரமான புகையிரத நிலையம். சரி வாங்க பார்ப்போம். ஸோ இதான் பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷன். பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷனும் யாரும் தவறாக நினைச்சு விடாங்க. ஹொட் அண்ட் பிளைன்ஸ்லேருந்து ஒகிய ஒரு ரூட்டில் இருக்குது. பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷன் அம்பேவல ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வர்றதான் பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா இலங்கையிலேயே உயரமான ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். அதனால் இப்போ நாங்கள் அதில் விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே மகளே, நாங்கள் இப்போ இலங்கையின் உயரமான ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். அது எவ்வளோ உயரம்ன்ட்டு யாரையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க பார்ப்போம். அதில் கூட அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, காட்டுறேன். ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனா இதில் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பட்டிப்புலம் த ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீலங்கா. 1191 மீட்டர் MSL. என்ன இருக்கும்? சீ லெவல்லேருந்து உயரம் பண்ணுறதை காட்டுறாங்களோ இருக்கும். அது 1191 மீட்டர் உயரமான ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ட்ரெயின் வர்றது நினைக்கிறோம். வர்ற பாதையை எடுத்துட்டாங்க, அதை போகணுனாங்களே அப்படின்ட்டு தெரியுதா? பட்டிப்புலம். எஸ், நாங்கள் அங்கே பார்த்தோம் அதே ட்ரெயின் அம்பேவல சர்க்கிள். அதாவது என்ன, அம்பேவல ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி போகிறேன் மறைக்குது. அம்பேவல ரயில்வே ஸ்டேஷன் அதே தீபு சந்தேகம், அதே ட்ரெயின் தான். சரி, ஓகே. பாரத் அங்கே போறியா? அதான் இப்போ அவங்க எடுப்பாங்க. இப்போ அவங்கள நிற்கிறாங்க வேற இல்லையோ? அதே நிற்கிறாங்களோடா. சரி, ஓகே. இப்போ என்னென்று சொன்னால் பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா ஒரு சின்ன இதண்டு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இங்கால எஸ் நாங்கள் போகிறது ஹொட் அண்ட் பிளைன்ஸ் நேஷனல் பார்க், ஹொட் அண்ட் சமவெளி தேசிய பூங்கா. இங்கால நாங்கள் 10 கிலோமீட்டர் போகணும். அதில் என்னென்ன இருக்குன்றத சும்மா சின்ன போட் மாதிரி போட்டிருக்காங்க. அது பாருங்கள், காட்டுறன். ஓனான், மான், அது மானா எருமையா, இது கலைமான் நினைக்கிறேன். மான், சின்ன குருவி, சிறுத்தை. ஓகே சார், நீங்கள் இது எல்லாமே இருக்குது. நாங்கள் மத்தியான நேரம் பார்க்கறதெல்லாம் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஃப்ரம் பட்டிப்புலர் டு ஒஹிய 6 AM to 4 PM ஓப்பன் என்ட்ரி. என்ன இது தந்திருக்கும்? பட்டிப்புலம் முதல் ஒஹிய வரையிலான பாதை 6 மணி முதல் 4 மணி வரையும். உலக முடிவுக்கான இயற்கை பாதை 6 மணி முதல் 2 மணி வரையும். ஓஹோ, 2 மணிக்குள்ளே போகணும். ஸோ அதனால் குயிக்காக போகாமல், ஆனால் 5 கிலோமீட்டர் இங்கே உள்ளே போகணும். நான் அப்படின்னா வேர்ல்ட் அண்ட் நேச்சர் ட்ரெயில்னு தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நாங்கள் போவோம். இப்போது நாங்கள் அடர்ந்த காட்டுக்குள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரபல யூடியூபர் பவனிசன் நாக்கு அடிச்சு கொண்டு வர பின்னால் வர. இந்த காட்டில் பேர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சா பிறகு போட்டு பார்த்து கொள்ளுவோம். ஏன்னா மழை காலத்தில் இந்த ஏரியாவுக்கு வந்தால் அந்த போட்டை 3Xல போட்டு வச்சு என்னென்ன எடுக்கணும். ஓகே, இப்போ அதில் என்னென்ன பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு சின்னதாக போட்டுருக்கேன். வன ஜீவராசி பாதுகாப்பு திணைக்களம்.
ஓகே ஓப்பன் ஹவர்ஸ் என்ன உலக முடிவு பேக்கர்ஸ் பென் நீர்வீழ்ச்சிக்கான இயற்கை வீதி முற்பகல் 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். 2 மணிக்கு நாங்கள் போகணும் பற்றி 2 மணி வரைக்கும் தான் அந்த ரோட் திறந்துருக்கும். அது போகிற இன்னொன்று வருவாங்க என்ன தொட்டு போல கந்த அதுதான் தெரியல. அது சீரியஸாக இப்போ நாங்கள் இங்கால 2 கிலோமீட்டர் போகணும். நான் தெரிஞ்சு நாங்கள் போகிற ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஓகே ரோடு. இந்த ரோடு தான் அவ்வளோ பிரச்சனை இல்லை பாருங்க. நார்மலாகவே நாங்கள் போகலாம். அங்கால நான் தெரிஞ்சு 1 கிலோமீட்டருக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை, அந்த தூரம் சரியாக சொல்ல முடியாது இருக்கவதான். அந்த 1 கிலோமீட்டருக்கு இப்படி அப்படி சொல்கிறது செங்குத்தாக வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. 0.6 போடும் 0.6 செங்குத்தாக வர்ற மாதிரி தான் இருக்கும். செங்குத்தாக இருக்கணும். அப்புறம் ரங்கிங்கில் பயங்கர கவனமாக இருக்கும். இந்த ரோடே வந்து பாருங்க இங்கே பல வருஷமாக யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த கல்ச்சரலாக இருக்குன்னு சொல்லி யாருமே பராமரிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாமே பாருங்க இந்த பார்க்க ஒரு பயங்கரமாக இருக்கு. இது தனியாக ஒரு 1-2 பேர் வாரம்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு தான் வரணும். இது வந்து அதுக்கு என்னால் பாய்ச்சாங்கள்ட்ட என்ன பண்ணுறது. இப்போ எங்களுக்கு இது அவ்வளோ பெரிய ரோடாக ஃபீல் ஆகும். 0.6 ஏதான் இல்லை 0.6 மாற்றி மாதிரியா. ஓகே ஓகே எங்களுக்கு பெருசாக இது உயரமாக தெரியாட்டியும் பைக் வந்து அழுது கொண்டு போகுது. என்னைய விடுங்கோன்னு அழுது கொண்டா போகுது. இந்த இடத்த எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் முதல் பாவிச்ச ஹுவாவி நோவாட்டு விழுந்து உடைஞ்சது இந்த ரோட்டில். சரியாக இந்த இடம் மட்டும் தெரியல. இந்த ரோடு தான் விழுந்து உடைஞ்சது. அந்த ஃபோன் எடுங்கக்கா என்கிட்ட சரியா ஃபோன் தாங்க நாசங்க நாசம் ஷிட் எடுத்து பக்கெட்டுக்கு ஒன்று நாசமாக போச்சு. வெடிச்சிட்டு கேருங்க வா கேருங்க ஓஷன் வைல்ட் லைஃப் இன் திஸ் ஏரியா ஓகே டிரைவ் ஸ்லோவாக டிரைவ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தவளை, அடுத்ததாக ஓனான் நினைக்கிறேன், ஓனான் சின்ன புதுவி. எங்களுக்கு தெரிஞ்ச மறுபடியும் மத்தியானம் சிறுத்தையை பார்க்குறன்றது நடக்காத காரியம். ஒரு வேளை எங்களுக்கு லக் இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்பி வரைக்குள்ள சிறுத்தையை பார்க்குறோம். இல்லைடா அது நிற்கும்டா, அது பிரச்சனை ஒன்றாது. அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பிரச்சனை. சிறுத்தை தானே தமிழ்லாண்டா ஹார்டன் பிளைன்ஸ் அன்புடன் வரவேற்க போட்டுருக்காங்க. பைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. ஏற்றம் அப்படி ஒன்றும் பண்ணல. அது எந்த பைக்கு எவ்வளவோ பரவாயில்ல, சில பைக்கோட ஒப்படைக்கல. இதுக்கு முதல் அண்டைவர்னா அவங்களுக்கு அந்த போட்ட வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஒரு பசன் ப்ரோ பைக்கில் 2 எடுத்து போயிருந்தேன் நாங்கள். அந்த பைக்கோட ஒப்படைக்க நான் அவ்வளவோ பரவாயில்ல. நான் தள்ளுவேன். இதில் வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்க சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு 3Xல போட்டு அதை சூம் பண்ணி காட்டு 0.6க்கு மாற்று. இப்போ நாங்கள் வந்து கொத்தன் சமவெளி தேசிய பூங்காவில் அதாவது உள்ளுக்க போகிறோம். அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு போக வேண்டாமா. அதாவது எந்த நாங்கள் போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் பண்ணுறதுக்கு வாங்க போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு அதில் உள்ளுக்கு போகணும். நாங்கள் வர்ற வழியில் குரூப்பை கவர் கட்டி வச்சுருக்கோம். அது ஒரு 2 வேலை நிப்பாட்டி போடுவாங்களோ பார்ப்போம். ஒரு 2 சம்பவம் மட்டும் தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் எடுத்ததுக்கு பிறகு அதை மேலே எடுத்து விடுவினோம். இந்த இதில் ஒன்று நிப்பாட்டுட்டேன். நாங்கள் இப்போ டிக்கெட் எடுப்போம். மச்சிக்காத இந்த கேட் வந்து போகிற கொண்டு வைக்கலாம். வேர்ல்டு உள்ளே இன்னும் அந்த உள்ளுக்கு போகிற கேட் வந்து
வந்து 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் சார்ஜ் 200 ரூபா. விளக்கமா சொல்லுங்க. 180 கொடுத்துருக்காங்க. பைக் கிடைக்கல. பைக் தான் சர்வீஸ் செய்யறதா பைக்கை தான் இருக்கும். விளக்கமா சொல்லுங்க. பெட்பெரி 180 ரூபா. 180 ரூபா கொடுக்குறாங்க. 180 ரூபா. 18 not bike charges. Bike charge and bike cost 150. சர்வீஸ் சார்ஜ் 400 ரூபா. ஒரு ஆளுக்கு 150 ரூபா. அப்படி 4 பேருக்கும் 200 ரூபா. சர்வீஸ் சார்ஜ் 400 ரூபா, 1000 ரூபா. பெட்டுக்கு 180 ரூபா போட்டு 18 வீதம் 1000 ரூபா 18 வீதம் வந்து 180 ரூபா போட்டு 1180 ரூபா. இது கொண்டு அரே அங்கே உள்ள காட்டும். முடிக்கட்டே. கட் பண்ணு. வயது வந்தவர் $25. உள்நாட்டு ஆக்களுக்கு வந்து வயது வந்த ஆக்களுக்கு 180 ரூபா, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு 100 ரூபா. உள்நாட்டு மாணவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 20 ரூபா தான். 10 பேர் அல்லது ஒரு வாகனம் 10 பேர் அதுக்குள்ளேன்னு சொன்னால் சர்வீஸ் சார்ஜ் 400 ரூபா. ஃபாரினர்ஸுக்கு வந்து $25, 15, 20. ஃபாரினர்ஸுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு $10 போட்டுருக்காங்க. அவைக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து $10. வாகனம் வந்து கார், ஜீப், லோரி 3க்கு தான் வந்து சார்ஜஸ். அதுக்கு வந்து டேக்ஸ் 18 வீதம். ஓகே, எல்லாத்துக்கும் டேக்ஸ் 18 வீதம். ஓகே, அது மாதிரி எடுத்துரு. ஓகே, சரி வாங்க உள்ள போவோம். எடுத்துட்டியா? ஓகே, அதில் வாங்க முழு ஒழுங்கு முறையில் போட்டுருக்காங்க. முதல்ல 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்துருக்குமா. குப்பை போட வேண்டாம், புகைக்க வேண்டாம், நெருப்பு கொளுத்த வேண்டாம். தோடு விளைக்கக்கூடிய புட்டு எடுத்து செலுத்தாரு எது எடுத்துக்கொள்ளலாம். மற்ற தேவையில்லாமல் ஃபோன் அடிக்க வேண்டாம். ஓகே, அதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி உணவு கொடுக்குறதுக்கு கடை அடுத்த பேர் கொடுத்து விளையாடிக்கணும். அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் மாட்டி விடுங்க, ஃபைன் அடிப்பாங்க. அதுக்கு கேட்கும் மச்சிடே கன் கொண்டுற வேண்டாம் அவனையா செம்மையா இருக்கு. ஓகே, கோயில் தேவையில்லை. இதை கட் பண்ணி இதை ஒரு 5 செகண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் சமவெளி உள்ள வந்துட்டோம். அப்படியே ஆசைப்படுறாங்க 2 ஃபோட்டோ எடுப்போம். ரொம்ப நேரம் கேளாது. சட்டன் 2 ஃபோட்டோ தட்டி போட்டு கிளம்புவோம். சொல்லல. ஓகே, கட் பண்ண. ஸோ இந்த இடத்துல என்னன்றாங்கன்னு சொன்னால் எடுக்க நல்லா இருக்கான். வெயிலுக்கு சும்மா ஜொலிக்குது பாத்தியோ அந்த ஃபோட்டோ எல்லாம். அவன் பயந்து வந்து போகிறான். ஆடு தெரிஞ்சாக்கலாகும். நின்றுட்டான். பைக் ஓடுவோம் ஓடுவோம் வா வா வா. என்னது சரியா? இப்போ நாங்கள் ஓகே, நாங்கள் இப்போ இதில் பைக்கை விட்டுட்டு கதைக்கிறவங்க குழம்பியாச்சு. பத்தியிலோ நான் முன்னே போட்டோம். எங்கே வைக்கலாம்? ஹெல்மெட் அங்கே உள்ளே கொடுத்துட்டு போகலாம். அன்றைக்கி பார்ப்போம். பேக்கில் ஹெல்மெட்டில் வைக்கிற இடம் இருக்குது. 2 மணிக்கு பிறகு அந்த உள்ளே போயிடலாம். அதில் அதில் ஒரு போட் கிடக்கு. நாங்கள் தெரியுது அளவாக அதுலேருந்து அந்த இடத்துக்கு நான் தெரிஞ்சு போய் நாங்கள் போவோம், பார்ப்போம். இருக்காதுடா நெட்வொர்க் இல்லை எல்லாம் இருக்காதுடா. இருக்காது. 8 கிலோமீட்டரையும் ஃபோன் இருக்காது. வெளியே கிடத்துவாங்க சொன்னா கல்யாணம் கட்டிங்களோ கூட்டி கொண்டுறாங்களான்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்களா? ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் குமரன் மாதிரி இருக்கிறேன். என்ன கல்யாணம் கட்டுன்றேன். இதில் நிறைய இந்த குடும்ப ஃபோட்டோ போட்டு வரும். பார்த்துங்க மக்கள். மாகாண இல்லை, மாவட்டம் இல்லை. ஊவா மாகாணம், மதுரை பண்டாரவில் இந்த பக்கம் மத்திய மாகாணம், மத்தியமான நூறலியா மாவட்டம், பதுளை மாவட்டம், அங்கால பதுளை மாவட்டம். இங்கால பதுளை போகலாம். இங்கால இந்த 11 கிலோமீட்டரில் ஒக்கியே இருக்குது. 35 கிலோமீட்டரில் கப்புத்தில், 54 கிலோமீட்டரில் பண்டாரவில். ஓகே, பண்டாரவளை அங்கால. ஓகே, இங்கே பாருங்க இதெல்லாம் போட்டுருவாங்க. இது ஒரு மேப் உண்டு.
சோதனை சாவடி உங்கள் அந்த இதில் பக்கத்துலாம் கிடக்கு அந்த சோதனை சாவடி. சரி இதை பாருங்க, அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே உள்ளீர்கள், உள்ளீர்களுக்கு ஸ்பெல்லிங்கை பாருங்கள். உள்ளீர்கள், உள்ளி உள்ளி அளவு வந்து அரசு துணை கொஞ்சம் இடம் மாதிரி நாங்கள் வந்து இப்போ இதுதான் செக் இது பாயிண்ட். வந்து இதால் போய் மினி Bakers வேர்ல்டன் போலோ. பேக்கர்ஸ் போலியா இந்த இதால் மினி வேர்ல்டன் போயிட்டு கிரேட்டஸ்ட் வேர்ல்டன் போயிட்டு பேக்கர்ஸ் போல் இப்படி திரும்பி வரும். இது உலகம் முடிவு இதில் ஒரு கவனி கொண்டு இருந்து ஏறுற இடங்க ஆபத்தான ரோட் செஞ்சு கொடுத்துருவாங்க. வேறு இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலான இடம். இப்போ இதில் இது ரெண்டும் நோவலாக போகிற இடங்கள் தான். இதில் வந்து பேக்கர்ஸ் போல்ஸ் இருக்குது. இந்த இடங்கள்ல வேறு வண்டி இருக்கும். மேலே வருவோம் மலை போகும். அப்போ நாங்கள் இப்படி செய்வோம், இப்படியே போய் திரும்ப இப்படியே வருவோம். நாங்களே போவோம். இந்த இதுக்குள்ள இவ்வளவு தாவரங்கள், இந்த பிராணிகளை பாருங்க. முதலாவது அவங்க கொடுத்துருக்க பாருங்க சிறுத்தை. சிறுத்தை இந்த இது போட்டாங்க. சில முயலெல்லாம் இருக்கா, முயலெல்லாம் நான் பார்த்தது இல்லை. பட் ஆனால் இதில் ஒரு கருத்து அணில் ஒன்று இருக்கும். நம்ம அந்தக்கு பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோ இங்கே போட்டிருக்காங்க. ஜிஎன் ஸ்கொயர்லாண்டா பிட்டியோ பிட்டி அணில் அப்படியோ இட்டுக்கும் தெரியல. பாப்போம், இதொண்ட பார்த்தோம்டா லக் தான். பார்ப்போம், பார்த்தா பார்ப்போம், பார்க்கலன்னா ஒன்றும் பண்ணல. பிளான்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸ் 64 பேர்ட்ஸு, 185 மர வகை இருக்காம், ஒரு மீன் வகை, அதோட 64 குருவி வகை, 19 விலங்கு வகை, ரெப்டைல்ஸில் 6 வகை இருக்குது, தவளையிலே 14 வகை இருக்கு. சரி ஓகே. கடந்த 20,000 ஆண்டுகளில் ஹட்டன் சமவெளிகள் தாவரங்களின் கலவை. இங்கே இதில் ஒரு விஷயம் கொண்டு போட்டுருவாங்க பாருங்க. இது தெரியுதான்னு தெரியல. இது பாருங்க, இதில் தமிழில் 20,000 கொண்டு போட்டு இங்கிலீஷில் 24,000 கொண்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிள்ளை என்ன. சரி ஓகே, நாங்கள் போவோம். இந்த எண்ணெய் விட்டு போட்டான் கூட வந்தப்போ இந்த எண்ணெய் விட்டு போட்டான். இந்த இதில் போயிட்டு பேக் வைக்கிற இடங்கள் இருக்குது. அதை பேக்கை வச்சுட்டு அடே 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 இங்கே அடே அவட இதுக்குள்ள மியூசியம் தான். இல்லை எனக்கு எல்லாமே ஓகே. இல்லை இந்த கிட்டிப்புல ரயில்வேன்றதான் என்னென்னு தெரியல. அது சம்மந்தமாக நான் எல்லாம் பார்த்து முடிக்கிறான். சரி சரி 4 கிலோமீட்டர், அதாவது உலகம் முடிவுக்கு போகிறேன்னா 4 கிலோமீட்டர். இந்த சின்ன உலகம் முடிவுக்கு போகிறேன்னா 2.8 கிலோமீட்டர். பேக்கர்ஸ் போல் இங்கே வந்து 2.5, மினி வேர்ல்ட் வந்து 2.8 இங்கே இருந்து கிரிபத்தா வேர்ல்டு வந்து 4.7 கிலோமீட்டர். அந்த என்ன படம், அவதார் படம் இப்படியா நடந்தாங்க. இதுக்குள்ள வந்து படம் எடுக்க போகிறாங்களாம். அதாவது வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறது அம்மை கோல்டன் பிளைன்ஸ் நேச்சர் ட்ரெயின். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 மணிக்கு மேலே வரணும், இல்லாட்டி உள்ளே விட மாட்டணும். வந்துட்டோம் சரியா, 1.5 இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸு பக்கத்துலேயே கிரிகள் போத்தோன்ற போட் போட்டிருக்கேன். தெரிஞ்சு நான் இதுக்கு முதல்ல வர்றப்போ இந்த போட்டு இதில் பார்க்கல. இதுக்கால போகலாம் நினைக்கிறேன். Then Chimney Pool, after then you can come to here. So all is 8.5 kilometers. சரி normally 3 hours. நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றை இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் வர்ற வழியில் கொய்யா பழமும் ஏதோ ஒரு பழமும் வாங்கி போட்டாங்க. வரைக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாங்கினது, அம்பேவல் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் வாங்கினது. மறந்து போனான் எப்போ வாங்கினேன், மறந்து போனான். பார்த்தீங்களா, மறந்து போனேன். மறந்து கூட பவனீஸ் எனக்கு பார்த்துக்கொள்ளுங்க. வேறு பெரிய யூடியூபராக நான் மறந்து கூடாது. அதனால் இப்போ அவங்களே ஒரு சின்ன பேக்னா இந்த பேக்கில் வச்சு கொண்டு விட்டாங்க. நல்லதுக்கு இல்லை. ஓகே சரி, இப்போ இதில் ஒரு விஷயம் மட்டும் காட்ட போகிறோம் பாருங்கள். நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த பாதை எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா இல்லையான்றதை சில போட்டில் போட்டிருப்பாங்க. பேக்கமில் காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து எளிதாக நண்டு போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் இது போகிறது இது ஒரு சோலி இல்லாத ரோட் அப்படி தான், அது இந்த மீனிங்காக தான். இதால் போயிட்டு இந்த இங்கே இருக்கா, இங்கே அந்த அது வரைக்கும் நாங்கள் நேராக போயிட்டு இந்த பக்கம் போனோட்டா மினி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் வேர்ல்டு அப்படி பார்த்தா அப்படியே சுற்றி கொண்டு வந்து எங்களை அதை காணல. இங்கேருந்து இந்த பக்கத்தில் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஓகே மேக்கே, நாங்கள் இப்படி கீழே வந்தது
இப்போ இது அமைதியாக இருக்குது, ஆனால் ஓடிட்டுருக்கு. உண்மையை சொல்ல போனால் தண்ணி இதில் வேகமாக ஓடி இதை தாண்டி அங்கால போயிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க போடாது, இல்லாட்டி அங்கால போயிட்டாங்க. போய் பார்ப்போம். வேணுங்கள நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் என்னை விட்டுட்டு போட்டானு அது போட்டோம். அந்த போட்டுக்குங்கால எந்த பக்கம் போகிறது எது போகிறோன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். போட்டை பார்த்து எதுவும் கண்டுபிடிச்சாங்களாண்டா அவங்க எடுத்துறமே. இந்த அந்த தொங்கலுக்குன்ட்டவங்க மெதுவாக போவோம், என்ன அவசரம். தெரியுதாங்க அந்த பச்சை பூத்தோட்ட வர நான் தான் ஒன்று முழங்குதில்ல அங்கே கேட்குறது. போவோம். எப்படா சிறிய உலக முடிவாக இருக்குது. அப்போ கொஞ்சம் இறக்கடா. சிறியாக போடுறோம் நாங்கள். தம்பி இப்போ வேண்டாம், விரைக்க வாங்க. சிறிய உலக முடிவு. சப்பா சிறிய உலக முடிவு. அங்கேயும் சிறிய. ஓகே இதெல்லாம் நான் வாங்க. வண்டியா வீலிங்ஸ் வண்டியா வீலிங்ஸ் வந்துச்சோ. நான் என்னடா அங்கே ஓடித்தரடி குறுக்கே கீரி ஒன்று ஓடுது. பார்த்துட்டேன் பிடிச்சிட்டேன் கீரிடா. ஆனால் இது ஏறுறது தெரியல. என்ன பிடுங்கி ஏறுறா டே. மேலே ஏறி காட்டுறா டே. டே டே அது கீரிதான்டா டே. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, பயங்கர வெக்கியா இருக்கா. 2 ஸ்டெப் முன்னுக்கு வச்சிட்டோன்னு சொன்னா காற்றுல ஒரு கூல்னஸ் ஒன்று ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி நாங்களும் எடுப்போம். சொன்னா குரங்கு கையில் சோடா போத்தில் வச்சிருக்குது, இன்னொன்று பேக் ஒளி. நாங்கள் கொண்டு வந்த சோடா போத்தில் சோடா போத்தில் 2 குரங்கு பறிச்சு போட்டுது. பயந்து போனோம். அங்கே வருங்க போகுது. அப்போ குரங்கு வரக்கா திரும்பங்க. இங்கே பேர் 2 பக்கத்து கை காட்டுது, அதுக்கு விளங்குது, மொழியெல்லாம் விளங்குது. சரியான காட்டுகளை நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன ஆபத்து வேணால் நடக்கலாம். பின்னாடி ஒரு ஆபத்து ஓடிடுது, பயமாக இருக்கு. ஐயோ காட்டுக்குள்ளே ஒரு பூ, என்ன பூண்டு தெரியல சீரியஸ்லி. ஆனால் அது வடிவாக இருக்குல்ல. இங்கே எடுத்த காணொலி என்ன அப்படியே முழுசாக போகிறோண்டா 1 மணித்தியாலத்துக்கு மேலே வருது. அதனால் இந்த 23 நிமிஷத்தோடையே நான் இந்த காணொலியை நிப்பாட்டி கொள்கிறேன். மிச்ச காணொலி அடுத்தடுத்த காணொலியாக தொடர்ந்து வரும், பார்த்துக்கொள்ளுங்க. இதை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.